அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் எமக்கு கிடைத்த பத்திரிகை செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கும் இந்த நிலையில் இன்னும் சரியாக 17 நாட்கள் இருக்கின்றது தேர்தல் இடம்பெறுவதற்கு. இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. எனவே அந்த தேர்தலில் 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதிலே பிரதான வேட்பாளர்கள் அவர்களுடைய தேர்தல் கொள்கைகளை, தேர்தல் விஞ்ஞாபனங்களை அறிவித்திருந்த அல்லது வெளியிட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழ் பொது கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. பார்க்கலாம் அதில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது, அதில் என்னென்ன விடயங்கள் தமிழர்கள் சார்ந்த விடயங்கள் இருக்கின்றது, அதில் என்னென்ன விடயங்கள் இனப்பிரச்சனை தொடர்பாக இருக்கின்றது என்று வீரகேசரி பத்திரிகைகளை பார்க்கலாம். தமிழ் பொது வேட்பாளரை தீர்வை பெற ஆதரியுங்கள். தமிழ் பொது வேட்பாளரை தீர்வை பெற ஆதரியுங்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அழைப்பு. ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட அரசியல் தீர்வினால் பயனில்லை. ஒற்றையாட்சிக்குட்பட்ட அரசியல் தீர்வினால் பயனில்லை. புதிய அரசியலமைப்பு தமிழர்களை சுயநிர்ணய உரிமையுடன் தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும். போர்க்குற்றங்கள் தொடர்பில் பன்னாட்டு நீதி பொறிமுறை ஊடாக விசாரணைகள் அவசியம். மலையக மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு தோளோடு தோள் நிற்போம். செய்தியை எழுதுகிறார் சிவசாந்தன். தமிழர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் தான் உண்டு என்று தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் கூறி வரும் பின்னணியில் இனப்பிரச்சனையை பேசு பொருளாக்கி அதன் மீது தென்னிலங்கையினதும் உலகத்தினதும் கவனத்தை ஈர்க்கும் நோக்குடன் நாம் அரியநேத்திரனை பொது வேட்பாளராக களமிறக்கியிருக்கிறோம். தமிழ் மக்களின் ஒற்றுமையை வெளிக்காட்டும் வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் அனைவரும் அரியநேத்திரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கோரப்பட்டுள்ளது. 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் அதில் தமிழ் மக்கள் சார்பில் அரியநேத்திரனை பொது வேட்பாளராக களமிறக்கியிருக்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள பொது கட்டமைப்பின் அலுவலகத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. பல விடயங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக எங்களுடைய இந்த தமிழ் பொது வேட்பாளரை அது பொது கட்டமைப்பு சொல்கின்றது. எங்களுடைய தமிழ் இந்த வேட்பாளரை நீங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற பல காரணங்களை சொல்கின்றது. நாங்கள் குறிப்பாக எல்லா காரணங்களையும் வாசிப்பதற்கு நேரம் போதாது என்ற காரணத்தினால் ஒரு சில முக்கிய விடயங்களை மற்றும் நாங்கள் வாசிப்போம். கடந்த 15 வருடங்களாக பௌத்த சிங்கள மயமாக்கலும் காணி அபகரிப்பும் அரசின் கொள்கையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. புனர்வாழ்வின் பின்னர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் 15 ஆண்டுகளின் பின்னரும் அச்சுறுத்தல்களில் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் என்றும், அதேபோன்று கடந்த 15 ஆண்டுகளில் படைத்தரப்பின் ஆட்தொகை குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குறைக்கப்படவில்லை. அதாவது இராணுவமய நீக்கம் நிகழவில்லை. மாறாக தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்த மயப்படுத்தும் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுவதற்காகவே படைத்தரப்பு பெருமளவான செலவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது என்றும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இனப்பிரச்சனையை தீர்க்கும் நோக்குடன் உருவாக்கப்படும் புதிய அரசியல் அமைப்பு தமிழர்களை இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் கொண்டே தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நாட்டின் பன்மை தேசிய பன்மை உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கை ஒரு பன்மை தேசிய அரசாக கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அழகானது ஒன்றிணைந்த தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டமே வேண்டும். குறித்த சுயநிர்ணய அழகிற்குள் முஸ்லிம் மக்களின் நியாயமான அரசியல் உரிமைகள் குறித்து திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடாத்த நாம் தயாராக இருக்கின்றோம். அதே நேரம் மலையக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை அங்கீகரிக்கின்றோம். அதன்படி அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். அத்தோடு அவர்களது உடனடி பிரச்சனைகளுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக கோரி வரும் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அதனை முன்னிறுத்தி போராட்டத்தில் நாம் மலையக மக்களோடு தோளோடு தோள் நிற்போம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நான் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளரது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மலையகம் தொடர்பாக கூறப்பட்டிருந்த போதிலும் ஈழப்பிரச்சனை தொடர்பாகவோ ஈழத்தின் ஒரு
இனப்பிரச்சனை தொடர்பான ஒரு தீர்வு தொடர்பாகவோ இதுவரை தமிழ் கட்சிகளது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் பார்க்கவில்லை. அதாவது அப்படி தமிழ் கட்சிகள் என்று எந்த ஒரு கட்சியும் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. எனவே அதாவது பகிரங்கமாக பேசப்படும் விடயங்களில் 2 வேட்பாளர்கள் மட்டுமே தமிழர்களாக இருக்கின்றார்கள். ஒருவர் தமிழ் பொது வேட்பாளர் பாரியநேத்திரன், மற்றவர் திலகராஜ், மயில் வாகனம் திலகராஜ். இவர் போட்டியிடுகின்றார், சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றார். மலையகத்திலிருந்து ஒரு தமிழ் வேட்பாளர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். ஆகவே இருவரும் மட்டுமே தமிழர்கள் என்ற ரீதியிலே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். சரி, இப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அல்லது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து 13ஐ முழுமையாக அமுல்படுத்தி ஒரு புதிய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது தமிழரசு கட்சி. அதிலே பல சிக்கல்கள் இருக்கின்றது. நேற்றும் கூட எனக்கு தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. நான் அவரோடு பேசியிருந்தேன். அவர் குறிப்பிடுகின்றார், இன்னும் எமது கட்சி தீர்க்கமான முடிவை தெரிவித்திருந்தாலும் கூட ஸ்ரீதரன் அவர்கள் தற்போது நாட்டில் இல்லை. அவர் 6ஆம் தேதி தான் வருகிறார். அவர் வந்த பிறகே எங்களுக்கு இறுதி முடிவை கூற முடியும் என்று அவர் தெரிவிக்கின்றார். எதெப்படியோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அல்லது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக தனக்கு அறிவிக்கவில்லை என்று கூறிக்கொண்டிருந்த மாவை சேனாதிராஜா கூட தற்போது சஜித் பிரேமதாச ஆதரவு அல்லது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு தமிழரசு கட்சி எடுத்த முடிவு சரி என்று சொல்லும் நிலைக்கு மாவை சேனாதிராஜா வந்திருக்கின்றார். சுமந்திரன் இப்பொழுது எச்சரிக்கிறார். இது சஜித்துக்கு எச்சரிக்கிறாரா அல்லது தமிழ் தேசிய கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு பொது வேட்பாளரை நிராகரித்துவிட்டு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக தற்போது களமிறங்கி உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் தற்போது மிக மிக தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் சுமந்திரன். என்ன சொல்லியிருக்கிறார்? இணங்கிய விடயங்களை சஜித் நிறைவேற்ற வேண்டும், இன்றையில் பாரதூரமான விளைவுகள். சுமந்திரன் எச்சரிக்கை விடுக்கிறார் சஜித் பிரேமதாசுக்கு. நாங்கள் சொன்ன விடயங்கள், அதாவது நீங்கள் எங்களோட உடன்பட்ட விடயங்கள் செய்ய முடியாவிட்டால், நிறைவேற்ற முடியாவிட்டால் பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். இலங்கை தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானத்தினால் தமிழ் மக்களை பழிவாங்கும் மோசமான செயற்பாட்டில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளார். இதனூடாக நாங்கள் எடுத்த தீர்மானம் சரி என்பது உறுதியாக உள்ளது. எம்முடன் இணங்கிய விடயங்களையும் பகிரங்கமாக குறிப்பிட்ட விடயங்களையும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் எச்சரிக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்றங்கரித்தல், அதேபோன்று பதிவு செய்தல் மற்றும் வலியுறுத்தல் தொடர்பான சட்டத்திட்டத்தின் விவாதத்தின் போது கலந்து கொண்டு பேசும்போது தான் அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அதிகார பகிர்வும் விவகாரம் குறித்து எம்முடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதற்கமைய 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வகட்சி மாநாட்டை நடத்தினார். எமது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த சர்வகட்சியின் கூட்டத்தின் 5 சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம். 75வது சுதந்திர தினத்துக்கு முன்னர் அதிகார பகிர்வு உள்ளிட்ட அடிப்படை விடயங்களை தீர்வு வழங்குவதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஏதும் நடக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் எம்முடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் என்றும் சுமந்திரன் அவர்கள் சொல்கிறார். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வவுனியாவில் கூடியது. சுமார் 5 மணித்தியாலயங்கள் கலந்துரையாடி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்ற தீர்மானத்தை திட்டவட்டமாக எடுத்தோம். எமது மக்களையும் தேசியத்தையும் கருத்தில் கொண்டு இந்த துணிச்சலான தீர்மானத்தை எடுத்தோம். இந்த தீர்மானம் வாக்கெடுப்பு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே நேரம் சஜித் பிரேமதாசவிடம் என்ன கேட்டிருக்காங்க? வாய் சொல்லால் பல வாக்குறுதிகளை வழங்குவதும் அதை நடத்துவதை போன்று காண்பிப்பதும் இறுதி தருவாயில் வழங்கிய வாக்குறுதியை செயற்படுத்தாமல் இருப்பதும் ரணில் விக்ரமசிங்கவின் சுபாவம் என்பதை இந்த தருணத்தில் காண்பித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் போது இதனை ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். அவர் எம்முடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் இந்த நாடு அழிவு பாதைக்கு செல்லும். சஜித் பிரேமதாச வழங்கியுள்ள வாக்குறுதிகளுக்கு அமைய கடந்த முறையும் எமது மக்கள் அவருக்கு பெரும்பாலும் வாக்களித்தார்கள். தமிழ் மக்கள் இம்முறையும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு வாக்களிப்பார்கள். நாடு முழுவதும் சென்று வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ள விடயங்களை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும், இல்லையேல் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் சஜித் பிரேமதாச சொல்கிறாரு, இந்த டீல் அரசியல் இதெல்லாம்
எனக்கு சரி வராது, என்னோட இந்த டீல் அரசியல் போட இயலாது. அதே நேரம் வரப்பிரசாதங்களை நம்பி என் கட்சியில் சேராதீர்கள் அல்லது எனக்கு ஆதரவு தராதீர்கள், இந்த வரப்பிரசாதம் தாங்க, இந்த அமைச்சர் பதவியை தாங்க, இந்த துறையை தாங்கன்றெல்லாம் யாரும் என்னிடம் கேட்டு வராதீங்க. அதே நேரத்தில் என்னை யாரும் எச்சரித்து, என்னை யாரும் அதாவது என்னை கையகப்படுத்தி என்னிடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன சஜித் பிரேமதாசவுக்கு இப்பொழுது பதிலடி கொடுத்திருக்கிறார் சுமந்திரன். நீங்கள் கூறிய விடயங்களை நீங்கள் செய்யாவிட்டால் பாரதூரமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று சுமந்திரன் எச்சரிக்கிறாரு சஜித் பிரேமதாஸுக்கு. இதுக்கு எந்த மறுமொழியும் அவங்களிடமிருந்து வராது. அப்படி வந்தால் வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய தமிழ் வாக்குகளின் பிரச்சனை ஏற்படும். ஆகவே இதற்கு மறுமொழி அளிக்க மாட்டார்கள். இணக்கப்பாடின்றி நிறைவடைந்த 4.5 மணி நேர பேச்சுவார்த்தை 10ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது. சம்பள நிர்ணய சபை தொழில் ஆணையாளருடன் கடுமையாக முரண்பட்ட முதலாளிமார் சம்மேளனம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை சுமார் 4.5 மணித்தியாலயங்கள் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் எவ்வித இணக்கப்பாடும் இன்றி நிறைவடைந்துள்ளது. அதற்கமைய மீண்டும் எதிர்வரும் 10ஆம் தேதி சம்பள நிர்ணய சபையை கூட்டுவதாக தொழில் ஆணையாளர் HKKA ஜெயசுந்தர் அறிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குவதற்கான தீர்மானம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி சம்பள நிர்ணய சபையின் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 350 ரூபாய் உற்பத்தி திறன் கொடுப்பனவும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வெளியிடப்பட்டது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் நேற்று காலை 10 மணிக்கு மீண்டும் சம்பள நிர்ணய சபை கூடியது. இதில் சகல தொழிற்சங்கங்களும் கலந்து கொண்டிருந்ததோடு கம்பெனிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். என்ன நடந்ததென்றால் எந்த விதமான இணக்கப்பாடின்றி இந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. எனினும் முதலாளிமார் சம்மேளனத்தின் இந்த நிபந்தனைகளை ஏற்பதற்கு தொழிற்சங்கங்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், முதலாளிமார் சம்மேளனம் அதாவது 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் 350 ரூபாய் உற்பத்தி திறன் கொடுப்பனவையும் சேர்த்து நாட்சம்பளமாக 1700 ரூபாவை நாம் வழங்கினால் எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்கு சம்பளம் அதிகரிப்பை கோரக்கூடாது. அத்தோடு தொழிற்சங்கங்கள் நடவடிக்கைகள் மற்றும் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று நிபந்தனைகளை முதலாளிமார் சம்மேளனம் இம்முறையும் திடமாக வலியுறுத்தியுள்ளது. இவற்றை ஏற்றுக்கொண்டால் நிலுவையில் உள்ள வழக்குகளை மீளப் பெறுவதாகவும் தெரிவித்துள்ளது. எனினும் முதலாளிமார் சம்மேளனத்தின் இந்த நிபந்தனைகளை ஏற்பதற்கு தொழிற்சங்கங்கள் மறுத்துவிட்டது. 3 வருடங்களுக்கு நீங்கள் சம்பளத்தை பற்றி பேசக்கூடாது, தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தால், அப்படி இதற்கு உடன்பட்டால் நாங்கள் உங்களுக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள வழக்குகளை மீண்டும் பெற்றுக்கொள்கின்றோம் என்று இந்த முதலாளிமார் சம்மேளனம் சொல்கின்றது. ஆனால் தொழிற்சங்கங்கள் இதற்கு இணங்கவில்லை. எங்களுக்கு அப்படி முடியாது, எங்களுக்கு 3 வருடங்களுக்கு நாங்கள் இப்படி இதே சம்பளத்தோடு இருக்க முடியாது. இடைக்கிட எங்களுக்கு தேவைப்பட்டால், எங்களுடைய தொழிற்சங்கங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவோம், அல்லது எங்களுக்கு பணம் நாட்டின் பொருட்களின் விலை உயர்ந்தாலோ அல்லது எங்களது வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ நாங்கள் போராடுவோம். அப்போது உங்களுடைய இந்த தடை எங்களை பாதிக்கும். ஆகவே அது முடியாது என்று சொல்ல இது ஒரு 10ஆம் தேதி மீண்டும் கூடுகின்றது என்ற முடிவோடு நேற்றைய தினம் நிறைவடைந்தது. இன்று தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த தபால் மூல வாக்களிப்பு இன்று தொடக்கம் 3 நாட்களுக்கு இடம்பெற இருக்கின்றது. எனவே அரச ஊழியர்களை ஏமாற்றியதில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்றார். பார்க்கலாம். அரச ஊழியர்களின் வாக்குகளை சூறையாடும் வகையில் அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவதாக அரசியல் மேடைகளில் போலி உறுதிமொழிகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அரச ஊழியர்களுக்கு 24% சம்பள உயர்வை வழங்கவும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 25,000 அதிகரிப்பதற்குமான அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார். நான் ஒருபோதும் அரச ஊழியர்களை ஏமாற்றியதில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். அவர் இதுவரையும் ஏமாற்றியதில்லை என்று குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் நாட்டில் இன்னும் 2 வாரங்களில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் அரச ஊழியர்களுக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட விசேட செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவிக்கிறார். அதிகரிப்பு அதே நேரம் நாட்டின் நிலையான அபிவிருத்தி மற்றும் சரியான கொள்கை போன்ற விடயங்களை சரியாக புரிந்து கொண்டு இலங்கையின் எதிர்காலத்திற்காக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேட்டிருக்கிறார். அரச ஊழியர்களை ஏமாற்றியதில்லை என்று குறிப்பிடுகின்றார். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். நான் அவரிடம் கேட்க இல்லை, என்னையே நான் கேட்டுக்கொள்கிறேன்.
கடந்த தேர்தல் அறிவிப்புக்கு முதல் பல போராட்டங்கள் இடம்பெற்றது இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு. அப்பொழுது குறிப்பிட்டார்கள், இல்லை சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது, இப்பொழுது நாடு இருக்க சூழ்நிலையில் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது, இப்பொழுதே இந்த வருடமே 2 தடவைகள் நாங்கள் சம்பளத்தை அதிகரித்து விட்டோம், இனி உங்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறியவர்கள் இப்பொழுது சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என்று கூறுகின்றார்கள் என்றால் இந்த மாற்றம் எப்படி நடந்தது? எங்கிருந்து உங்களுக்கு பணம் வந்தது சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு? இந்த கேள்விகள் எல்லாம் யாரிடம் போய் கேட்பது? விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி அரசாங்கம் தீர்மானம். விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக பெற்ற அனைத்து கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. விவசாய சங்கங்கள் பலவும் விடுத்த கோரிக்கைகளுக்கு ஏற்று விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையில் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்திருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நிலையில் இன்று எமக்கு தினக்குரல் பத்திரிகை கிடைத்திருக்கின்றது. அதிலே பிரதான தலைப்பு செய்தியாக மரபு வழி தாயகம், சுயநிர்ணய உரிமை, உச்சபட்ச கூட்டாட்சியே இன நெருக்கடிக்கு தமிழர் நாடும் இணக்கபூர்வமான தீர்வு, தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்துகின்றோம், தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் பொது கட்டமைப்பு அறிவிப்பு என்ற செய்தியும், இன்று தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் என்ற செய்தியும், கருணாரட்ன பரணவிதாரனே எம்பியாக பதவி பிரமாணம் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. அதேபோன்று மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் தனிநபர் பிரேரணை ஜனாதிபதி ரணில் தடுத்து விட்டார், ஜனாதிபதி ரணில் தடுத்து விட்டார் என்று சுமந்திரன் குற்றச்சாட்டு என்ற செய்தியும், சஜித் எம்முடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், இல்லையில் பாரதூரமான விளைவு ஏற்படும் என்று சுமந்திரன் கூறிய செய்தியும், 13+ஐ நடைமுறைப்படுத்தி புதிய பயணத்தை ஆதரிப்போம், சஜித்தின் பிரசார கூட்டத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் சின்னராசா யோகேஸ்வரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன், திரையில் எங்களுக்கு காட்டுவதற்கு வசதி இல்லை, நான் வாசிக்கின்றேன். 13+ஐ நடைமுறைப்படுத்தி ரத்தம் சிந்திய அவலம் நிறைந்த இந்த மண்ணிலிருந்து புதிய பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா யோகேஸ்வரன், பிரதேச சபை உறுப்பினர் சின்னராசா யோகேஸ்வரன் சொல்கிறார். எனவே ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து அவர் பேசியிருக்கிறார், 13ஐ அமுல்படுத்தி தருவார். அதே நேரம் மற்றொரு செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. எமது பயணத்தை வெற்றியுடன் நிறைவுக்கு கொண்டு வருவோம், ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. எம்மை சூழ்ச்சி செய்து வீழ்த்தலாம் என சிலர் நினைக்கின்றனர், காலம் கடந்து விட்டது, எவராலும் எதனையும் செய்ய முடியாது, காரணம் நாட்டு மக்கள் எம்முடன் உள்ளனர், வரலாற்றின் முதற் தடவையாக நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தி அமைக்கும், எமது இந்த பயணத்தை வெற்றியுடன் நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க பதிலையில் வைத்து தெரிவிக்கிறார். எங்களை யாரும் இனி தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நிபந்தனைகளை ஏற்க முடியாது, பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு என்று நான் அந்த முதல் குறிப்பிட்ட செய்தி தான், அது நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. சரி, சமஷ்டி தொடர்பாக இதுவரை எந்த வார்த்தையும் பேசாத அல்லது சமஷ்டி தொடர்பாக வாயை கூட திறக்காத சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதன் நோக்கம் என்ன என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கிறார். அதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. சமஷ்டி குறித்து வாய் திறக்காத சஜித்தை ஆதரிக்க முடிவெடுத்ததன் மர்மம் என்ன? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், சிங்கள வேட்பாளர்களை ஆதரிப்பதாக இருந்தால் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி தீர்வு பற்றி குறிப்பிடப்பட வேண்டும் என்று கடந்த 11ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியதை சகலரும் ஏற்றுக்கொண்டனர். அதனை சுமந்திரனும் அறிவார். ஆனால் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி பற்றி எதுவும் கூறப்படவில்லை. அப்படி இருக்க சஜித்தை ஆதரிக்க முடிவெடுத்தமையின் மர்மம் என்ன என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவிக்கிறார். என்ன மர்மம், என்ன காரணம் என்று தெரிவிக்கிறார். அது சம்பந்தப்பட்டவங்க அதற்கான பதிலை சொல்வார்கள். ஐக்கிய மக்கள் கூட்டணி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 51 பேர் ரணிலுடன் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக உடுநுவர
தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் கூட்டணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளில் இருந்து வேட்புமனு தாக்கல் செய்த 51 பேர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர். உடனுவர ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர் ரஹீரு மதுசங்க தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்ற போதுதான் இந்த முடிவை எடுக்கப்பட்ட. இங்கிட்டு போகிறதும் அங்கிட்டு வாரதும், அங்கிட்டு போகிறதும் இங்கிட்டு வாரதும் இனி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். சரி, வேலுக்குமார் சொல்கிறாரு, வாக்குரிமை எனும் ஜனநாயக ஆயுதத்தை அரச ஊழியர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. வேலுக்குமார் எம்பி கோரிக்கை. நாட்டை மீட்பதற்குரிய பொருளாதார போரில் அரசாங்க ஊழியர்களின் பங்களிப்பு அளப்பரியது. எனவே எதிரணிகளின் போலியான எண்கணித வார்த்தைகளுக்கு மயங்கி வாக்குரிமை என்ற ஜனநாயக ஆயுதத்தை அரசாங்க ஊழியர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் எமது நாட்டை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கண்டியில் வைத்து தெரிவிக்கிறார். 1988-89 காலப்பகுதிகளில் சிவப்பு தோழர்களால் அரசாங்கத்துறைக்கு ஏற்பட்ட இழப்பு பலருக்கும் நினைவிருக்கும். அதேபோல் நிலாச்சோறு ஊட்டுவது போல சஜித் பிரேமதாசவும் அரசாங்க ஊழியர்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதற்கு போலி உறுதிமொழிகளை வழங்குகின்றார். இவர்களுக்கு தமது வாக்கு மூலம் அரசாங்க ஊழியர்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வேலுக்குமார் தெரிவிக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது வேலுக்குமார் அப்படி கூறும்போது ஆறுமுகம் தொண்டமான் அவருடைய கட்சியை வளர்த்தெடுத்து சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களுக்கு பிறகு ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை வளர்த்தெடுத்து இந்த தொழிலாளர் காங்கிரஸை மக்கள் பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக வளர்த்தெடுத்தார். இன்றும் அது வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்றாலும் கூட அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்து இம்முறை தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியை வெற்றி பெற செய்வதற்கான களப்பிரசார நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். 1200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கம்பெனிகள் விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் சொல்கிறாரு. அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அந்த செய்திகளையும் பார்த்தோம். அடுத்ததாக இன்றைய தினகரன் பத்திரிகையையும் கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் சில செய்திகளை எங்களால் திரையில் காட்ட முடியாது, அதற்காக வருந்துகின்றோம். நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. 2025 ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு நிதியமைச்சினூடாக நடைமுறைப்படுத்த ஏற்பாடு என்ற செய்தியும், அரச சேவையில் தரங்களுக்கேற்ப சம்பள அதிகரிப்பு விவரங்கள் வெளியாகின என்ற செய்தியும், அதேபோன்று இராணுவத்தினருக்கு எதிரான சகல குற்றச்சாட்டையும் நிராகரிக்கும் எஸ்ஜேபி எரான் விக்ரமரட்ன எம்பி சபையில் உரை என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு சிறப்பு கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே மிகவும் ஒரு பயனுள்ள விடயமாக அந்த கட்டுரை இருக்கின்றது. அதை நாங்கள் பார்ப்போம். அதிலே குறிப்பிட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக, அதாவது என்னென்ன விடயங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று. அதாவது வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 15வது பக்கத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி தேர்தல்கள் 1982 முதல் 2019 வரை நடந்த தேர்தல்கள் தொடர்பான ஒரு சாராம்சம் வெளியாகி இருக்கின்றது. 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜே.ஆர். ஜெயவர்தன வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் 52.91 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அப்போது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் 34 லட்சம் வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. மன்னிக்கவும், 24 லட்சம் வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போன்று 1988ஆம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதி அவர்கள் வெற்றி பெறுகிறார். 25,69,000 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெறுகிறார். 1988இல் 50.43% வாக்குகளை அவர் பெறுகிறார். அதற்கு பிறகு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1994ஆம் ஆண்டு இலங்கை வரலாற்றிலேயே அதிகப்படியான ஒரு ஜனாதிபதி ஒருவர் பெற்ற வாக்கு சதவீதத்தை பெறுகிறார். 62.28 வாக்குகளை பெறுகிறார். 47 லட்சம் வாக்குகளை அவர் பெறுகிறார் 1994ஆம் ஆண்டு. உங்களுக்கு நன்றாக தெரியும், இரண்டாவது முறையாகவும் அவர் ஜனாதிபதி ஆகிறார். 1999ஆம் ஆண்டு 51.12% வாக்குகளை பெறுகிறார். அப்பொழுது அவருக்கு 43 லட்சம் வாக்குகள் கிடைக்கிறது. அதற்கு பிறகு 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி ஆகிறார். அவருக்கு 50.29% வாக்குகள் கிடைக்கிறது. 48,87,000 வாக்குகள் கிடைக்கிறது.
அதேபோன்று 2010ஆம் ஆண்டு உங்களுக்கு நன்றாக தெரியும், இரண்டாவது முறையாகவும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகிறார். அவருக்கு அப்போது வாக்குகள் கிடைக்கின்றது 57.88 வாக்குகள் கிடைக்கின்றது. அவர் 50 லட்சம் 60 லட்சம் வாக்குகளை அவர் பெறுகிறார். அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன 50.29% வாக்குகளை பெறுகிறார். 62 லட்சம் வாக்குகள் கிடைக்கின்றது. அடுத்ததாக 2019ஆம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச வெற்றி பெறுகிறார். 69 லட்சம் வாக்குகளை பெறுகிறார். நாட்டின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் 52.25 வாக்குகளை பெறுகின்றார். அப்படியென்றால் இதுவரை பெற்ற அத்தனை வேட்பாளர்களும் 50% அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இம்முறை தேர்தலிலே 50% வாக்குகளை எந்த வேட்பாளரும் பெறாவிடின் என்ன நடக்கப் போகின்றது என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது, கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. எனவே 50% வாக்குகளை பெற முடியாத நிலை உருவாகும் போது இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணப்படும் என்று கூறப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்னலாம் நடக்கப் போகின்றது என்று, அதே போன்று எப்படி வாக்களிக்க வேண்டும் என்றும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 15ஆம் பக்கத்திலே ஒரு கட்டுரையாக வெளியாகி இருக்கின்றது. மிகவும் ஒரு பயனுள்ள கட்டுரையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாக்குச்சீட்டில் 1 என்று யாராவது ஒரு வேட்பாளருக்கு வாக்களித்தால் அவருக்கு போய் சேரும். அதே போன்று நீங்கள் உங்கள் வாக்குச்சீட்டில் 1 என்று ஒரு வேட்பாளருக்கு வாக்களித்து விட்டு 2 என்று வேறொரு வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம். அதே நேரத்தில் உங்களது வாக்குச்சீட்டில் ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு புள்ளடியிட்டீர்கள் என்றால் அந்த வாக்குச்சீட்டில் அந்த புள்ளடி மட்டும்தான் இட வேண்டும். அதற்கு பிறகு 2, 3 என்றெல்லாம் இட்டால் அது செல்லுபடியற்ற வாக்காக மாறிவிடும். எனவே நீங்கள் புள்ளடியிட்டால், அதாவது உங்கள் வாக்குச்சீட்டிலே புள்ளடியை இட்டால் அது ஒரு வேட்பாளருக்கே அந்த புள்ளடி ஒரே ஒரு புள்ளடி மட்டுமே செல்லுபடியாகும். அதே நேரத்தில் நீங்கள் 3 பேருக்கு வாக்களிக்க முடியும். 1, 2, 3 என்று இலக்கங்களில் குறிப்பிட்டு வாக்களிக்க முடியும். எனவே இப்படி 50% வாக்குகளை பெறாத பட்சத்தில் இரண்டாவது முறையாக இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணப்படும். எந்தெந்த வேட்பாளர்களுக்கு இரண்டாவது விருப்ப வாக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, அதுவும் முடியாவிட்டால், அதிலேயும் யார் முதலாவது இடத்தை பெறுகின்றார்கள் என்று முடிவாகவிட்டால் 3வது விருப்ப வாக்கும் எண்ணப்படும் என்றும் கூறப்படுகின்றது. எது எப்படியோ இன்னும் காலம் இருக்கின்றது, பொறுத்திருந்து பார்ப்போம்.